நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிப்பா. என்கிட்ட எதுக்கு நீ சாரி சொல்ற? சாரி சொல்றதா இருந்தா அடி வாங்கின ஜோசிக்காரனுக்கு தான் சொல்லணும். சாரி சொல்லலான்னுதாப்பா அவனை தேடி பார்த்தேன். அவன் எங்க ஒரேதான் ஓடி போயிட்டானே, அந்த ஏரியாவிலே காணா. என்ன எதுக்கு நான் இவ்ளோ கோவம்? என்னப்பா என்னடா அண்ணே இப்படி ஒரு காட்டானா இருக்கான்னு யோசிக்கிறியா? இல்லண்ணே. அப்ப அண்ணன் ஒரு வில்லனா நினைச்சிட்டியா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நீ கோவப்பட்டதை பார்த்து எனக்கு பயம் எல்லாம் இல்ல, உன் மேல கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆண்டாளு? ஆமாண்ணே, எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் கிளம்பி வந்தோம். அந்த மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னு ஏன் இவ்வளவு கோவம்? அவ அப்படி என்ன சொல்லிட்டான்? எனக்கு லவ் மேரேஜ்னு சொன்னான். அப்படிலாம் எதுவும் இல்ல, போடன்னு தூக்கி போடுவியா? அதை விட்டுட்டு ஏன்னு இவ்வளவு கோவம்? இல்லப்பா, ஒரு காதல்னால ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போய் கிடக்கு. ஒவ்வொரு இடவையும் முட்டிக்கிறப்பையும் மோதுக்கிறப்பையும் எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. அவங்களை ஜெயிச்சா கூட நம்மளுக்கு சந்தோஷம் கிடையாது. நம்ம யாரை ஜெயிக்கிறான்? சொந்த அத்தை வீட்டை தான் ஜெயிக்கிறான். அண்ணன். ஆமாப்பா, நம்மளுக்கு தாத்தா பாட்டி அத்தை மாமா மாமே மச்சினேண்டு இப்படி சொல்லிக்கிறதுக்கு உறவு இருந்து இல்லாமல் போச்சு. எல்லாத்துக்கும் காதலானப்பா காரணம். நினச்சி பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பாவத்தையும் ஒன்னே மாதிரி தானப்பா இருந்திருப்பாங்க. அவங்க பிரிஞ்சு 30 வருஷம் ஆகி போச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடியணும். நமக்கெல்லாம் காதல் கட்டுற வேலை வேணாம். அண்ணன், நானும் ஒத்துக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். இவ்வளவு நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் அத்தை பண்ண தப்ப நாம யாரும் பண்ண போறது இல்லதான். ஆனா காதலிக்கிற ஒருத்தரை வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. ஆண்டாளு, யாரையாவது காதலிக்கிறியா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அதான் நான் பார்த்தேன். ஆண்டாளு, நம்மளுக்கு இந்த காதல் கன்ற வேலை வேணாம்ப்பா, போதும். ஒரு காதல் நம்ம குடும்பத்தை பற்றி போடுது. நீயே நம்ம அப்பா அம்மா யாரை பார்க்குறாங்களோ நீ அந்த பையிலே கல்யாணம் பண்ணிக்க. அதெல்லாம் முடியாதுண்ணே. ஏப்பா? நீ எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வா. நீ யாரை பார்த்து வச்சாலும் நான் கண்ணை மூடிட்டு கட்டிக்கிறேன். அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? எனக்காக நீ பார்த்து பார்த்து எவ்வளவு விஷயம் பண்ற. என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீ பார்த்து வைப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாருன்னு, நீ சம்மதம் சொல்லாம நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன். இந்த சீமைக்கே ராஜாவா இருந்தாலும் என் அண்ணனுக்கு பிடிக்கலனா கெட் அவுட். அது போதும்பா எனக்கு. இனிமேலாவது டென்ஷன் ஆகி போறவன் வரவனால உதைக்காம எவனாச்சும் எனக்கு காதல் கல்யாணம்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே அமைதியா விட்டுரு. என்னடா எதுவும் பேசாம உட்காந்துருக்க? அதான் மொத்த கதையும் ஒரே சீன்ல விளங்கிருச்சே. என்ன விளங்குச்சு? உனக்கு ஆண்டாள் மேல ஒரு இது, சக்திக்கு இதுனாலே அது. ஏய், குழப்பம் சொல்ற மாப்பிள்ள, ஆரம்பத்திலே கிள்ளி போடு, இல்லைன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் வெட்டி சாச்சிருவான். நான் சொன்னேனா ஆண்டாள் மேல லவ் இருக்குன்னு? நான் சொன்னாடா. இதை தனியாக வேற சொல்லுவாங்களா? ஆற்றுல குளிக்கும் போது ஆண்டாள் கொடுத்த கண்ணாடி அவுக்காம குடிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு என்னடா அர்த்தம்? கண்ணாடி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கண்ணாடி பிடிச்சிருந்தா சரிதான், கண்ணாடி கொடுத்தவங்களை பிடிச்சிருந்தா தான் பிரச்சனையே. என்னடா வேணான்றியா? மாப்பிள்ள, ஜோசியக்காரன் உங்க மாமா அடிச்சு ஓட விட்டதுக்கு அப்புறமா இந்த கேள்வி கேட்குற? எனக்கு அந்த பொண்ணு மேல ஒன்றும் கிடையாதுடா. ஆமாடா, வெளிநாட்டில் படித்த பொண்ணு, அதுக்கு ஏற்ற ரேஞ்சில் ஊருக்குள்ளே இருக்க ஒரே மாப்பிள்ள நான் தான். அதனால அந்த அப்ளை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தேன். வேணான்னா விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். மாப்பிள்ள, நரி திராட்சை பழம் படிக்க போன கதையை நாங்களும் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். எட்டாத திராட்சையை பார்த்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிச்சு பாரு, அது பொழைக்க தெரிஞ்ச நரி. அந்த பழம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழமே வேணான்னு சொல்லிச்சு பாரு, அது பாசிட்டிவான நரி. அது வாழ்க்கை ஃபுல்லா டோன்ட் வரி. அப்படித்தான் இந்த ஆண்டாள் இல்லைன்னா இன்னொரு தேனாண்டாள். கத்தி பொண்ணுங்கெல்லாம் ட்ரெயின் மாதிரிடா. நெல்லை எக்ஸ்பிரஸ் போச்சுன்னா பின்னாடி கேக்கே வரும், இல்லை அனந்தபுரி வரும், இல்லைன்னா ஸ்பெஷலாவது வரும். நிற்காம போகிற ட்ரெயினில் ஏறி கையை காலை உடச்சக்கூடாது. நிற்கிற ட்ரெயினில் ஏறி சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டாருங்க. எப்படி அழகரு, ரயில் தத்துவம் அருமை.
அறநலத்துறையில சொல்லி நீ சொன்ன வாக்கியத்தை மதுரை கோயில்ல கல்வெட்டா பொறுக்கி சொல்லிடு. சரிப்பா போலாமா? அழகு ஆ? வராங்கடா. என்ன மாமா? சாரி மாப்பிள்ள, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அட விடு மாமா, இந்த மாதிரி சொல்ல கேட்டா யாரா இருந்தாலும் கோவம் தானே செய்யும். இல்லை மாப்பிள்ள, என்னால் மொத்த பிளானும் கெட்டு போச்சு. அட விடு மாமா, நாளைக்கு போனா போச்சு. இல்ல இல்ல, நாளைக்கு நான் மதுரை போகணும். மதுரைக்கா? என்ன விஷயம்? அது எங்க சொந்த விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் 8 மணி பஸ்ல கிளம்பி போயிருங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள பஸ்ஸே வராது. அதுக்கப்புறம் மெயின் ரோடு போய் தான் போகணும். ஆமாப்பா, மாப்பிள்ள சொன்னால் கரெக்டாக தான் இருக்கேன். கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிரு. ம். பஸ்ஸை விட்டுறாதீங்க. வாப்பா வரேன் மாப்பிள்ள. கத்தே காலையில ஷார்ப்பா 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பேன். போதுமா? காக்கா போ. ஏன்டா இதான் பண்ண போறேன்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு திருந்துற மாதிரியே அவ்வளவு பெரிய வசனம் பேசுன? திராட்சை பழத்தை வேணாம்னு சொன்னாரு, எடுத்துனே வேணாம்னு சொல்லியே. 2 தடவை எம்பி பாத்துல வேணாம்னு சொல்லிச்சு. அட பாவிப்பே மக்கா, வேட்டியில மீன் பிடிக்கிறவனை பாத்திருக்க அழகரு, ஆனா கைக்குட்டையில மீன் பிடிக்கிறவனை இப்பதாயா பாக்குறேன். அப்பா காஃபி. அப்பா அழகுறீங்கப்பா. எங்காவது பூர்வகில ஒளிஞ்சிருப்பாமா, தேடிப்பாரு. அப்பா ஆமாம்மா, உன் தம்பி 7 மணிக்கு எப்ப எந்திரிச்சிருக்கான்? இல்லப்பா, இங்கதான் படுத்திருந்தான், இப்ப காணோம். வெளிச்சம் வந்திருக்கும், கொஞ்சம் இருட்டான இடமா பார்த்து படுத்திருப்பான் பாரு. அழகரு அம்மா, தம்பி. அவனுக்கு இது நடுராத்திரிமா, எங்கேயாவது பொந்துக்குள்ள எலி மாதிரி உறங்கிக்கிட்டு இருப்பான். குச்சியால 2 போடு போடு. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, என் பையன் அலற பார்த்தா பாத்தியா நம்ம அப்பா பண்ற காமெடியா? யாருமா அந்த பையன்? என்ன அப்பான்னு கூப்பிடுறான்? அப்பா ரொம்ப நடிக்காதீங்க, நம்ம அழகர் தான். என்னது அலறாவது? காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறதாவது? அக்கா, இந்த உலகத்தை பத்தியா? ஒரு மனுஷன் தப்பா இருக்கிறப்போ ஏன்டா தப்பா இருக்கிறேன்னு கேட்க மாட்டேங்குது. ஆனா திருந்து நல்லவனா இருக்கும்போது ஏன்டா திருந்துட்டேன்னு கேக்குது. தம்பி நல்லதான் பேசுறீங்க, ஆனா ஏன் எலி அம்மனமா ஓடுது? துண்டு அவுந்திருக்குமா? அக்கா, கோவமா இருந்தா 2 அடி வேணா அடிச்சிரு. அப்பா ஜோக் அடிக்கிற பேர்ல கொல்றாப்ல. அட போடா, இப்படி நகைச்சுவையா பேசிதான் உங்க அம்மாவை நான் மயக்கினதே. நீங்க மட்டும் நகைச்சுவா பேசாம இருந்தா ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்காது. நீங்க சொன்ன ஜோக்கால 2 குடும்பம் எவ்வளவு சீரியஸ் ஆகி போச்சு பாத்தீங்களா? டேய் சும்மா ஏன்டா அப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அட போமா, கழுதை தெரியுமா கற்பூர வாசனை? நான் வேணா வந்துட்டு அப்புறமா சொல்றேன். அக்கா வரேன்க்கா. ஏய் நில்லு நில்லு நில்லு, இவ்வளவு வேகமா எங்க கிளம்பிட்ட? ஒரு கல்லூரி மாணவன். கல்லூரி மாணவனா? எங்க எங்க எங்க? சரி சரி, ஒரு கல்லூரி மாணவன். ஒரு கல்லூரி மாணவன் காலையில இருந்துச்சு காலேஜ் போற தப்பா? ஒரு தப்பும் இல்ல, ஆனா நேத்து வரைக்கும் நீ இப்படி போனதே இல்லையே, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேக்குறேன். ராத்திரி அப்துல் கலாம் கனவுல வந்தாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கல்லூரி மாணவன் காலையில இருந்துச்சு காலேஜ் போற தப்பா? ஒரு தப்பும் இல்ல, ஆனா நேத்து வரைக்கும் நீ இப்படி போனதே இல்லையே, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேக்குறேன். ராத்திரி அப்துல் கலாம் கனவுல வந்தாரு. இளைஞனே, இம்மா பெரிய நாட்டை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. 7 மணி எந்திரிக்க வேணாமான்னு கேட்டார். முடிச்சு பாக்குறேன், மணி காலையில 5. கலாமுக்கு என் மனசுக்குள்ள ஒரு சலாம் போட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு. தம்பி, எங்களுக்கு 8 மாசத்திலேயே மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு. நீ காலையில எந்திரிச்சு காலேஜ் போறதுக்கு காரணம் கல்வி இல்ல, யாரோ ஒரு கள்ளி. அக்கா என்ன லவ்வா? சிச்சி நடிக்காதடா, கொஞ்ச நாள் உன் போக்கே சரியில்லையே, உண்மையை சொல்லு. என்ன நடக்குது நாட்டுல? ஒண்ணும் நடக்கல. நீ ஒரு பொண்ண லவ் பண்ற, இல்லன்னு சொல்லு பாப்போம். இல்ல. என் மேல சத்தியமா சொல்லு. உன் மேல சத்தியமா இல்லக்கா, காதல் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ சும்மா பாக்குற, பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி வச்சுக்கலாமா? நீ எப்படி வேணா வச்சுக்க. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன், ஆள விடு. ஏய் நில்றா, ஓடாத. ஒரு பொண்ணு வாழ்க்கையில புதுசா வந்திருக்கா, அதாச்சும் ஆமான்னு ஒத்துக்கோ. ஆமா, ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்திருக்குது, ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் வட்டா. ஏய் இரா இரா, கடைசியா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. நீ கேள்வியா கேட்க வேணாம். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். நான் நேராவே பதில் சொல்லிட்டு போறேன். அந்த பொண்ணு ஆண்டாள் இல்ல. அந்த பொண்ணு சத்திவேல் தங்கச்சி, கலெக்டர் மாவ, ஆண்டாள் இல்ல. போதுமா? ஏன் மேல ஓ மேலாம் சத்தியம் பண்ண முடியாதுக்கா. நான் வரேன்.
ஏய் வா, இருடா, நான் வரேன். சொல்றது ஃப்ராடு. அம்மா என்னடி இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா. என்னமோ ஆண்டாள் அது இதுன்னு பேசிட்டு போறான். நான் சும்மா அவன்கிட்ட விளையாடினேன். நீ ஏதாவது பேசி ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருசாக்கிறாத. கொன்னுடுவேன். அம்மா என்னால என் அண்ணன் குடும்பம் அவமானப்பட்டது போதும். அப்படி ஒரு விஷயம் இன்னொரு தடவை நடக்க கூடாது. நீ ஏன் வேணும்னு கேட்டாலும் அவங்க வரமாட்டாங்க, தரமாட்டாங்க. போதுமா? போ. ஹலோ, குட் மார்னிங். ஹாய். எங்க மதுரைக்கா? ஏன் இந்த பஸ் மலேசியா போமா? ஜோக்கு. கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்குள்ள நான் உள்ள போவேன்ல. வண்டி எடுக்கிறதா? அதுவும் உங்களை விட்டுட்டா நடக்குமா? இந்த அழகர் விசில் அடிச்சாதான் வண்டி எடுப்பாங்க. அட ஆமாங்க. வழிவிடு வழிவிடு வழிவிடு. அங்க யாருமே இல்லங்க. வலது கால எடுத்து உள்ள வாங்க. ஏ கௌசி, எந்திரி எந்திரி எந்திரி. போ போ போ. வாங்க உட்காரு. போலாமா? என்ன கேள்வி அம்மா இது? டிக்கெட் எடுமா. நாங்க பாத்துறோம் போயா. ஜன்னல் வர காத்து ஓகே இல்ல? ஏன் காத்து ஜாஸ்தின்னு சொன்னா வெளிய இருக்க ஃபேன் ஆஃப் பண்ணிடுவீங்களா? புடிச்சிருக்கு. இல்ல ஜோக். பாட்டு அது உங்க இஷ்டம். லைவா இல்ல டேப்பா? ஏங்க உங்களுக்கு வேலையே இல்லையா? உண்மையை சொல்லுனா இல்ல. ஆடவா நம்ம பாட்டு. சரி தம்பி. அழகிரே. ஏய் ம் ம் ம். என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் இருக்கின்றதே இருக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாளமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. நல்ல சுண்டல் போங்கோ. என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் அதை சொல்கிறான் அதை சொல்கிறான். அம்மம்மா இன்னும் கேட்க தோன்றுமோ நீ ரசிக்கின்ற கண்ணில் இல்லையோ. என் கண்மணி அழகிரே, ஏதாவது குத்துப்பாட்டு போடலாம்ல? போடலாமே. ஆண்டவரே ஒரு குத்துப்பாட்டே. ஓகே. தோடு ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேருந்தாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேருந்தாக்க வாரேன் போங்க. நிப்பாடு 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 நிப்பாடு. யோ நிப்பாடு. மாப்ள. டேய் ஆப்பு வண்டில ஏற போதுடா. தங்கத்த கலரா. போடா ஓடி ஓடி உள்ள பின்னாடி பின்னாடி போய். ஓ. என்னம்மா இந்த வண்டியில அதுவும் இந்த ஸ்டாப்ல? சும்மாதான் மல்லிகாக்கு உடம்பு முடியல, அதான் வர வழியில வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ஓ வரேன். சரி 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 சரி. ஒரே பாட்டும் கும்மாளமுமா இருந்துச்சு. இந்த வண்டியில சீச்சி சத்தமே எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. அந்த அல்டி வரை உட்கார்ந்திருக்கான். அவ கிடக்குறா. நமக்கு எதுக்குமா அடுத்து விடுவோம் பே. நீ உன் ஃப்ரெண்டோடையும் அவளோடையும் தான் சுத்தல போடுறேன்னு பேசிக்கிறாங்க. அட முட்டா பசங்க ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க, நம்பிடாதம்மா நீ. இந்த அடக்கம் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. முந்தா நாள் கூட நீ ஆடிட்டு போறத பார்த்தனே. ஏன் ஒருத்தர் நேத்தெல்லாம் மாறக்கூடாதா? கத்தி. என்ன புலி புல்லு தின்னுது? தங்கச்சியை பார்த்தா அப்படிதான் பதுங்கும். பதுங்குற மாதிரி தெரியலையே.
பாய் விரிச்சு படுத்துருச்சு. சூப்பரா ஜோக் அடிக்கிறீங்க. சரி, அப்படி என்ன தங்கச்சி கிட்ட பயம்? வாயை திறந்தாலே பொரணி பொறாம புழுகு. அவ பெருமூச்சு விட்டே பல பேரோட வாழ்க்கை பட்ட மரமா இருக்கு. ஃப்ரெண்டு தங்கச்சி பத்தி இப்படி சொல்ற? இது எல்லாமே அழகர் சொன்னதுதான். 2 பேருக்கு முன்னாடி லேசா முறைச்சு பார்த்தா போதும், 10 நிமிஷத்துல 10 வச்சு ஊர் கலவரமாக்கி விட்டுருவோம். வெரி டேஞ்சரஸ் கேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கய்யா, வாங்கய்யா, வாங்கம்மா. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வாங்க வாங்க. என்ன வருமோ பேத்தி என்ன சொல்றா? பெண் குழந்தை பிறந்துட்டான்னு யோசிக்காதயா. பொண்ணுதான் மகாலட்சுமி, அதுவும் முத பேத்தி வேற. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாயா. வாங்க 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 வாங்க. வணக்கம். சந்திரா, டீ எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, வரும்போது குடிச்சு போட்டு ஏறினதான். நீ போய் உள்ள வேலை இருந்தா பாரு. வேலை என்னையா பெரிய வேலை, கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. என்னங்க கூட்டத்தையே பெருசா காணோம்? சேர தண்ணி வைக்கிறதுக்கு கூட்டம் இருக்கு. வேண்டப்பட்ட சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டுருப்பாங்க. அதுவும் சரிதான். ஐயா, எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எடுத்துக்கோங்க. எதுக்கு வர்றான்? இவன் வருவான்னு சொல்லவே இல்லை. இவன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா வராமலே இருந்திருக்கலாமே. வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா, இப்படி உட்காருங்க ஐயா. பாடி போலாம். ஏங்க விசேஷத்துக்கு வந்துட்டு பாதியிலே போறது நல்லா இல்லைங்க. எதுக்கு அசிங்கப்படவா? யாரு வந்தா நமக்கு என்னங்க? வந்த வேலையை முடிச்சிட்டு நாம போவோம், அவ்வளவுதானே. சும்மா இருங்க. சும்மாவே நம்மளை கண்டா ஆகாது. இன்னைக்கு என்ன கர்மத்தை எடுக்க போறானோ. இவன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் வந்திருக்கலாம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நாம என்ன அவங்க வீட்டுக்கா வந்திருக்கோம்? தப்பு பண்ணவங்களே தைரியமா உலாவுறாங்க. நடுவுல நாம எதுக்கு பயப்படணும்? சிலரை பார்த்து பயப்படுறது நம்ம மரியாதையை காப்பாத்திக்கிட்டான். வேற என்னத்துக்கு? ஐயா எடுத்துக்கோங்க ஐயா. தேங்க்ஸ். அம்மா, பாருமா, நமக்கு தண்ணி, அவங்களுக்கு ஜூஸ். குடிக்க டீ தரட்டுமான்னு மரியாதையா கேட்டாங்க. உங்க அப்பாரு தான் வேண்டான்னு சொல்லிட்டாருல. அங்க கேட்டுதான் கொடுக்குறாங்களா? டீ எங்க இருக்கு, ஜூஸ் எங்க இருக்கு? பெரியவரே, பிள்ளைக்கு யார் முதல்ல சேன தண்ணி வைக்கிறது? வேற யாரு? எங்க அப்பா தான். பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கோம்? என்னப்பா, சரிதானே? அனுமா ஐயா, சட்டு போட்டு ஆக வேண்டியதை பாரு. முடிச்சிட்டு கிளம்புறோம். ஒரே நிமிஷம். ஐயா, முதல்ல கலெக்டர் ஐயா முடிச்சிடட்டும், அப்புறம் நீங்க போய். என்னையா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? முதல்ல வந்தது யாரியா? கோச்சிக்காதீங்க ஐயா. படிச்சவங்க முதல்ல சேனை தொட்டு வச்சா பிள்ளைக்கு படிப்பு வரும், நல்லதுன்னு மருமகன் நினைக்குதுயா. கூப்பிடும்போது தெரியலையா நாங்க எவ்வளவு படிச்சவங்கன்னு? இங்கே கூப்பிட்டு வச்சு நோனாட்டியம் பேசுற. கலெக்டர் தொட்டு வச்சதுக்கு அப்புறமா நீங்க வைக்கிறது? மூடியா வாயா, அது எங்களுக்கு தெரியாதா? அவர் சொன்னதையே நீங்க சொல்ற?
ஓ அந்த ஆளை விட எங்க அப்பா எந்த விதத்துலயா குறைஞ்சு போயிட்டாரு? படிச்சவங்க சேன தண்ணி வச்சா புள்ளையும் படிச்சு பெரிய ஆளா வருவாங்கன்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ என்னையா படிப்புன்னு இருக்க? 100 படிச்சவங்களுக்கு எங்க அப்பா தான் வேலை போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. தெரியும்ல அது? இன்னைக்கு இந்த ஊர்ல பாதி சொத்து எங்க அப்பாவோடதுயா. தராதரம் தெரியாம பேசிட்டு இருக்க. அறிவு இருக்கையா உனக்கு? சொத்து சுகம் இருந்துட்டா பெரிய ஆளா? பழசெல்லாம் மறந்து போயிடுமா என்ன? உங்க அப்பாவும் ஒரு காலத்துல கலெக்டர் வீட்டுல பண்ணையாளா இருந்தவர் தான். இப்ப பாலிசா இருந்தாலும் பழச மறக்க கூடாதுல்ல. யாரியா பண்ணையாளு? வீட்டை காசு இல்லாம யார என்னடா சொல்லிட்டு இருக்க? போயா தம்பி, விசேஷத்துக்கு வந்துட்டு ஏன்பா பிரச்சனை பண்றீங்க? ஆறுமுகம், பிரச்சனை வேண்டாம். அவங்கள முதல்ல சேன தண்ணி வச்சுட்டு கிளம்ப சொல்லு. எதுக்கு மரியாதையை கேட்டு வீணா சண்டை போட்டுட்டு இருக்காங்க? மரியாதைங்கிறது யாரோ சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லையா? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீல. சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். ஐயா அப்படி இல்லைங்க ஐயா. தெரிஞ்சவன்ட்டு விசேஷமாச்சேன்னு மதுரை போய் 3 பவுன்ல சங்கிலி வாங்கிட்டு வந்தையா. அதுக்கு நிறைய திருப்பி அனுப்புறேன். ஐயா நீங்க தப்பா நினைக்க கூடாது. சரியா நினைக்க என்னையா இருக்கு? போயா. ஐயா 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 போகாதீங்க ஐயா. அட போயா.